எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கலாஸ் vlogs. திஸ் இஸ் கலா தேவி. டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஒர்க்கு கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். எனக்கும் இந்த வீக் வந்து ரொம்ப பிஸியாக போச்சு. இந்த வீக் டியூஸ்டே எனக்கு எப்படி போச்சு, எனக்கு என்னென்ன ஒர்க்லாம் இருந்தது, அதை நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், அதெல்லாம் தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழித்து நம்ம சென்னையில் மழை. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. இவ்வளோ நாள் வெயில் போட்டு கொளுத்திட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸாக மழை ஃபுல்லாக பெஞ்சிட்டே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்கும். வீடெல்லாம் சில்லுன்னு ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஸோ அந்த கிளைமேட் நமத்து போகாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. ஏன்னா முன்னாடி நாங்கள் அப்படி தான் வெளியிலேயே வச்சுருந்தோம். அது கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் ரீசெண்டாக சரவணா ஸ்டோர் போனதுனால அங்கே அண்ணி சொன்னதுனால நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ எங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 150 வந்தது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் வெரி யூஸ்ஃபுல். ஸோ காஃபிலாம் குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 6:30க்கு மேலே விளக்கேற்றினேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம காஃபி குடித்ததே லேட் டைமு, அதனால விளக்கேற்றுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஈவினிங் டைம் மட்டும் கொஞ்சம் ஷெடியூல்டாக நான் வேலை பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அந்த டைமில் கரெக்டாக பண்ணிடணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே விளக்கு ஏற்றிடுவேன். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா துணி நிறையா இருக்கும் எங்களுக்கு மடிக்கிறதுக்கு. அதனால் துணியை போட்டு மடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுவேன். அதே மாதிரி ஷெடியூல்டாக தான் நான் எப்போயுமே பண்ணுவேன். அதில் கொஞ்சம் மாறினா கூட எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். கரெக்ட் டைமுக்கு கரெக்ட் வேலை பண்ணிடணும் நான். ஆனால் இன்றைக்கி எப்படி எனக்கு போச்சு அப்படின்னா, இன்றைக்கி சப்பாத்தி வீட்டில் வந்து டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ சப்பாத்தி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். அதில் மாவு பிசையணும், அதுக்கப்புறம் சுடணும், சைடில் அத்தை குழம்பு வைப்பாங்க. ஸோ இதனால் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அன்றைக்கி துணியெலாம் இருந்தால் சுத்தமாக மடிக்க முடியாது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணினேன்.
மசாலாவுக்கு பன்னீர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே பன்னீர்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துப்பாங்க.